என்னதான் விசேஷ வீட்டுகள்ல நம்ம கலந்துக்கிட்டாலும், நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நம்ம வீட்ல நம்ம வந்து ஜவுளி எடுக்க போறோம் அப்டின்னா, எந்த கடைக்கு போகலாம்? என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம்? அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். அதுவும் கூட்டிட்டு போறவங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட ட்ரெஸ் எடுத்தா போதும். இந்த கடை இல்லன்னா இன்னொரு கடைக்கு போகலான்னு கூட்டிட்டு போறதுக்கு நமக்கு வந்து ஃப்ரீடம் தந்துட்டாங்க அப்டின்னா, நம்ம விட்டு வைப்போமா? ஒரு ட்ரெஸ் பிடிக்கலன்னா அடுத்த ட்ரெஸ் அடுத்த கடைக்கு அந்த மாதிரி போயிட்டுருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம வீட்டு ஃபங்ஷனுக்கு 2, 3 கடை ஏறி இறங்கி லாஸ்ட்ல 5வது கடையில ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபங்ஷனும் நல்லபடியா நடந்துக்கிட்டு, உறவுகள் எல்லாம் வந்துக்கிட்டாங்க. நம்ம வந்து தாய்மாமன் சீர் அந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டோம். இடையில வந்து ஒரு ஸ்நாக்ஸும் செய்திடலாம் அப்படின்னு அதுவும் செய்துக்கிட்டோம். இதுக்கு இடையில ஒரு சடங்கு வீடு, இதுக்கு இடையில ஒரு கல்யாண வீடு அதுவும் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம வீட்டு ஃபங்ஷன் வந்து தொடங்கியாச்சு. பிள்ளைங்களுக்கு என்ஜாய்மெண்ட் அதாவது சடங்கு வீடுகள்ல இந்த மாதிரி டான்ஸ் ஆடுனத நான் இதுவரைக்கும் பார்த்துட்டு இல்ல. அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு ஆரவாரம். இனி அடுத்த சடங்கு அதாவது அடுத்த அக்காளுக்கு எப்போ சடங்கு நாங்க இது போல ஆடுவோம், இது போல என்ஜாய் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம வீட்டு ஃபங்ஷன். பாய்.